எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் முதல் பகுதியை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் நில்லுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நில்லுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத பகுதியை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சோர நாங்கள் சத்தியத்தை வாங்குகிறதை குறித்தும் அதை நாங்கள் விற்காமல் இருக்கிறதை குறித்தும் பார்த்து இருக்கிறோம். அதனால சென்ற முறை நாங்கள் அதை விற்க கூடாது என்று சொன்ன பொழுது நமக்கு தெரியும், அது இந்த உலகத்தினுடைய பாசங்களுக்காக அல்லது இந்த உலகத்தினுடைய பயமுறுத்தல்களுக்காக நாங்கள் ஒரு காலம் எங்களுடைய அந்த நேர்மையை, சத்தியத்தை நாங்கள் விற்க இயலாதென்றதை விளங்கி இருந்தோம். அதனால எங்களுடைய அந்த தீர்ப்பு சத்தியங்களை விற்கிறதுக்கு ஏதுவாக கிரியை செய்யக்கூடிய அல்லது அதை தாக்குதலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் முதலாவது இன்றைக்கு சிந்திக்க போறோம். சாத்தானுடைய தந்திரங்கள் தீர்ப்பு சத்தியங்களை விற்கிறதுக்கு வைக்கும். சாத்தானுடைய தந்திரங்கள் தீர்ப்பு சத்தியங்களை விற்க வைக்கும். சாத்தானுடைய தந்திரங்கள் தீர்ப்பு சத்தியத்தை விற்க வைக்கும். அதில் நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய பாவத்தை நாங்கள் கதைக்க இல்லை. என்னன்னு சொன்னா, பாவத்துக்கு எதிரான போராட்டம் எங்களுக்கு தெரியும், அது எங்களுக்குள்ள இருக்கிறது. எங்களை சுற்றி நிற்கிற பாவங்கள், அது நாங்கள் எப்படி அந்த பாவத்துக்கு எதிராக அவற்றை சாக்கொண்டு சத்தியத்தை நாங்கள் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரங்கள் அது நாங்கள் எங்களுடைய இக்னரண்ட், அதாவது எங்களுடைய கவனஈனங்களால நாங்கள் ஒரு சில தாக்குதலுக்குள்ள உட்படலாமே தவிர சத்தியத்தை விற்கணும் என்று அவசியப்பட்டு வராது. ஆனா சாத்தான தந்திரங்கள் எங்களை சத்தியத்தை விற்கிறதுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டும் என்ற அது அந்த அளவுக்கு சாத்தானுக்கு வேணும் சத்தியத்தை விற்க வச்சிடுறது. அதனால சகல காலங்களிலும் சாத்தான் அதை பல்வேறு விதங்களில் அது செய்திருக்குது. ஒன்று, அது ஆசை காட்டி சத்தியத்தை விற்கிறதுக்கு மோசம் பண்ணுது, அல்லது அது சத்தியத்தோட சில கலப்படங்களை மேற்கொண்டு அப்படி சத்தியத்தை எங்கள்ல விற்க பண்ணிடுது. இந்த ரெண்டும் சரி வராட்டி அது அடுத்தது எங்கள் மேல பல பாடுகளை கொண்டு வந்து சத்தியத்தை விற்க பண்ணுது. அப்ப ஒன்று, எங்களுக்கு சாத்தான தந்திரங்கள்ல பல ஆசைகளை காட்டி அது சத்தியத்தை விற்கிறதுக்கு எங்களை பண்ணுது, அல்லது அந்த ஆசை என்று நாங்கள் சொல்லுறது பல்வேறு விதங்களில அது உலகத்தின் ஆதாயங்கள் அல்லது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பொருளின்பங்கள், இப்படிப்பட்ட பல விடயங்களை முன்வச்சு அது எங்களை வழிவிலக பண்ணுது சத்தியத்தில் இருந்து, அல்லது சத்தியத்தை விற்க பண்ணிடுது. இது நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் சிந்திச்சிருந்தோம். சாத்தானின் தந்திரங்களும் தப்பித்துக் கொள்ளும் வழிகளும் என்றதுல பரிசுத்தவான்கள் மீது சாத்தானுடைய தந்திரமான தாக்குதல்கள்ல அது சத்தியத்தை எங்கள்ல இருந்து எடுத்து போடுறதுக்கு அல்லது எங்களை பற்றி பிடிக்க விடாம சத்தியத்தை எங்களை கைவறிய விட பண்றதுக்கு அது செய்யற தந்திரங்கள் பல நிறைய படிச்சிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் அசையலை என்று சொன்ன அது மனித நியாய காரணங்கள் அல்லது இயல்பான பாவ சுபாவத்தினுடைய இயல்பான காரண காரியங்களை பயன்படுத்தி அதை
அதுகளால எங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸை வச்சு சத்தியத்தை அது கலப்படமாக்கி போடுது. அப்படித்தான் அது பல சந்தர்ப்பங்கள்ல செய்தது. வரலாறு தோறும் அது அப்படிதான். அது பழைய உடன்படிக்கை சபைக்கும் அது அப்படித்தான் செய்தது. அது சத்தியத்தை முழுசா எடுக்கிறதுல சத்தியத்தோட சில கலைகளை விதைச்சு விடுறது, அவ்வளவு. அப்ப அப்படி விதைக்கல கடைசியில நாம சத்தியம் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அங்க உண்மையில சத்தியம் இல்லை, அங்க பொய்யாரோட கலந்து போய் கிடக்கு. பொய் கலந்து போயிடுச்சு. சத்தியமும் பொய்யும் கலந்து இருந்தா அதுக்கு பேர் பொய், அது சத்தியம் இல்லை. சத்தியத்தோட பொய் கலந்து இருக்குமெண்டா அதுக்கு பேர் சத்தியம் இல்லை. இல்ல கொஞ்சம் சத்தியம் இருக்குத்தானே, இல்ல அதுக்கு பேர் பொய், அது சத்தியம் இல்லை. சத்தியம் அது தனிய சத்தியம் தான். அது ஒரு நாளும் நடிப்பு, பம்மாத்து, மாய்மாலம், சத்தியத்தோட வேற சில மனுஷ யோசனைகள் எல்லாம் மிக்ஸ் பண்ண அது பியோ, அது சுத்த சத்தியம், சுத்த தங்கம். அது ஒரு நாளும் அதோட கலக்கிறாது பேசிக்கா. ஆனா மனுஷர் அதோட பேய் அதை கலக்கிறதுக்கு அது செய்யுது பல விதங்களில். தீர்ப்பு சத்தியங்கள்ல அது அப்படித்தான் அது செய்து கனவேற மோசம் போக்கியது. கடைசியில் அவரே சத்தியத்தை வேணும் என்று தெரிஞ்சு கொண்டு விற்கல, அவர்கள் தெரியாமலே சத்தியத்தை வித்து போட்டு கிளப்படமாக்கி சத்தியத்தை விட்டு அரைவாசி, முக்காவாசி, காவாசி எல்லாம் சத்தியத்தை வித்து போட்டு கலப்படங்களை சேர்த்து வச்சுக்கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால நாங்கள் சரியான கவனமா இருக்கணும். அது சத்தியத்தை விற்க பண்ணுற முறை கலப்படம், அல்லது அத சத்தியத்தை கீழ்த்தரமாக்குதல், அதான் அதனுடைய உண்மையான நிலை. கீழ்த்தரமாக்குதல், கலப்படமாக்குதல், மதிப்பை கெடுத்தல். இங்கிலீஷில் அடல்ட்ரி, அது தமிழ்ல நாம விபசாரம் என்று சொல்லுறோம். அல்ல, அது மெய்யான வித்தோட சத்தியத்தோட அது கலக்குது. வேற விஷயங்களை கலந்தோன்னா அங்க அது தரத்துல குறைஞ்சு போச்சு, கேவலமாச்சு. கேவலமாக்குதல். அப்ப இந்த சத்தியங்களை அது சபைக்குள்ள செய்யும். ஏண்டா அந்த சத்திய தீர்ப்பு சத்தியம் எங்க வாங்கலாம்? சபையில. அப்ப சாத்தான் எங்கே வேலை செய்யும்? சபையில. அப்ப அதான் நாம பெர்கமூல பார்த்தனாங்க, ஈவன் எபேசுவில அதுல கொஞ்சம் பேர் அகப்பட்டு கொண்டுல பார்க்கிறோம், தியத்தீரா. அப்ப அந்த இடங்கள்ல நமக்கு சத்தியத்தோட அவங்க கலந்தாங்க விஷயத்தை. எபேசு சபையினுடைய மூப்பம் சரியான ஷாப்பான் கூர்மையான் அதை பிள்ளைன்னு கண்டுபிடியா. இல்ல இல்ல, இது சத்தியத்தோட கலந்து போச்சு விஷயம். அதெல்லாம் கத்துறதுக்கு பாராட்டினா, சூப்பராப்பா நீ அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய அந்த போதனைகளை கலக்க விடையிலே. அப்ப அது பிழைச்சு, அதான் முதல் தீர்ப்பு சத்தியம் பிழைச்சு சென்றா எல்லாமே பிழைக்கும், எல்லாமே பிழைக்கும், எல்லா சத்தியங்களும் பிழைக்கும். அதனால சரியான கவனமா இருக்கணும். அதை செய்யறதுக்கு சாத்தான் செய்யும். அது வேற இடத்துல இருந்து இல்ல, அதை சபைக்குள்ள வாங்குற இடத்துல இந்த கலப்படம் நடக்கும். ஏன்னா தீர்ப்பு சத்தியத்தை எங்க வாங்கலாம்? சபையில வாங்கலாம். அப்ப மெய் சபையில சாத்தான் சரியான பிஸியா இருக்கும். ஏன்னு சொன்னா அது சத்தியத்தை சத்தியமா பிரசங்கிக்க அறிவிக்கிறத விட்டுட்டு அது எங்கேயோ ஒரு இடத்துல கலப்படம் பண்றது. அதுல காலங்காலமாக அது அந்த கைவேலியை பார்த்திருக்கு. முதலாம் நூற்றாண்டிலேயே அப்போஸ்தலர்கள் இருக்கேக்களே அது இப்படித்தான் வேலை செய்தது, கலப்படம் செய்ய. பவுலப்போஸ்தலன் உட்பட பல பேர் சத்தியத்தை இப்படி யாராவது செய்தா அவர்களுக்கு ஐயோ அவன் சபிக்கப்படுவான் என்ற அளவுக்கு அந்த சாதங்கள் போடப்பட்டுச்சது. ஏனென்றா சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதரவா இருக்கிற அந்த வாங்கப்படுற சத்தியத்தை வேண்ட இடத்திலேயே கலப்படம் தொடங்கிட்டேன்டா அப்புறம் சத்தியத்தை தேடுறது. அதனால சரியான கவனமா. அப்ப சத்தியம் நம்மள இருந்து போகணுமோ, வழியில விற்கப்படணுமோ, அது சபைக்குள்ள பேயினுடைய வேலையில தந்திரங்கள்ல அது சம்பந்தப்படும். குறிப்பாக உபதேசங்கள், அதான் நாங்க சொல்றோம். அதான் உபதேசம் சொல்றது அந்த டாக்ட்ரினல் மேட்டர்ஸ். டாக்ட்ரின் நாம சரியான கவனமா யோசிக்கணும். எல்லா பக்கத்திலையும் இந்த விஷயங்கள் எப்படி என்று சொல்லி. அதனால ரோமன் கேத்தலிக் உட்பட பிறகு 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எல்லாரும் அதுதான் கடைசியில
மனுஷ நியாய காரணங்களை சபையினுடைய சத்தியத்தோட சேத்தோட அப்ளை பண்ணிச்சு. நாங்களே இந்த சிலி அவனங்கிறோம். நாங்கள் 21 மணங்கில நாங்கள் சபை கூடி வரைக்கிற ஆட்களுக்கு ஒரு பயபக்தியா இருக்கிறதுக்காக நாங்கள் இப்படிப்பட்ட சில அமைப்பு முறைகளை சபை கட்டுற விதத்துல கட்டடத்துல நாங்கள் அதை செய்ய முற்படுறோம். அங்க மனுஷ ஞானம் வேலை செய்ய தொடங்குது. தொடக்கத்திலே ஆண்டவர் ஆராதனைக்கான பலிப்பீடம் உட்பட எல்லாத்தையும் வெறும் கல்லால மண்ணால கட்டு இருக்கிறத எடுத்து இந்த உளி வரையலாது இந்த மனுஷ கைவரையில் அதை வர வேண்டாம். இந்த அளவுக்கு சரியான கவனமா இருந்தது. பிறகு அது கல்லால கட்டப்பட்டு எல்லாம் விரைக்களையும் அவசரம் நான் காட்டுற மாதிரியின் படி மட்டும் இருக்கணும். அளவு சைசல வேற ஒன்றும் வரக்கூடாது. உங்களோட நீங்கள் விட்டா கணக்கெல்லாம் செய்வீங்க எனக்கு தெரியும். அது கடைசியில பலிப்பீடத்தை பார்த்து ஆசைப்பட்டு மற்ற போலி சமயங்கள் அதானே அவன் போய் அந்த நாட்டு படையெடுப்புகள்ல போய் அங்க இருக்கிற அந்த தெய்வத்தினுடைய பலிப்பீடம் நல்ல வடிவா இருக்குன்னு பார்த்து அதனுடைய கொப்பியை எடுத்து அனுப்பிவிட்டா நான் வரையும் காட்டி அப்படி ஒன்று செய்து வையன். ஏன்னா அங்க அதுவெல்லாம் அந்த கண்ணால பார்த்து சபையில இருக்கிற விஷயங்கள் சரியான மக்களுக்கு லபதன்னு பிடிப்படுது. அதான் சொன்னது இந்த ஒரு கோதரையும் வேண்டாம், சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா இருக்கட்டும் ஆராதனை. நான் சொல்ற மாதிரி செய். ஆண்டவர் இப்படி கல்லால கட்டப்பட்ட கோயில் எல்லாம் வாசம் பண்றதுல அவர் அதுகளை கடைசியில கோயில ஆலயமே அவங்களுக்கு சாரமா மாறிச்சது. ஆலயம் அதெல்லாம் ஆண்டவர் சுட்டரிச்சார், எல்லாத்தையும் சுட்டரிச்சார். அவர் தந்த சபை என்று சொல்வது அது கிறிஸ்துவனுடைய மனு உருவாவதில்ல, அவர் கூடாரம் படிச்சு வாழ்றதுதான். அது நீங்கள் எங்க இருந்தாலும் சரி. கடைசியில் இன்றைக்கு நாம் இந்த கொரிந்தியர்ல வாழ்க்கிற மாதிரி அப்போஸ்தலர்கள் அவர்கள் வீடுகள் தோறும் கூடினார்கள். அயால ஆக்கிலா பிரிஸ்கிலாவினுடைய வீட்டில் கூடுகிற சபையை வாழ்த்துங்கள், ஸ்தேவானுடைய வீட்டில் கூடுகிற சபையை வாழ்த்துங்கள். அயால நாம சரியான காரியம் இந்த கல்லுகள் கடைசியில திருப்பியும் என்ன திருப்பி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இப்ப நாங்கள் எல்லாம் ஒரு பெரிய இதா வந்துட்டோம், எஸ்டாப்ளிஷ் ஆச்சோம், எங்களுக்கு இப்ப எல்லாம் ஒரு பிரச்சனையில உபத்திரம் இல்லை, நாம பெருசா கோயில் எல்லாம் கட்டுவோம், எல்லாம் கட்டி நாம வாழ்வோம். கடைசியில கோயில கடவுள் 1ஆம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சபையில இருந்த தேவன் பிறகு 4ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு எல்லாமே இருண்டு போச்சு. பிறகு திருப்பி ஒரு 1000 வருஷம் போனா பிறகு 1500 திருப்பி ஆண்டவர் சத்தியத்தை சபைக்குள்ள அவர் இருந்த அந்த கொஞ்ச சனம் வீடு வீடா கொஞ்சம் கொஞ்சமா இருந்த அந்த நேர்மையான உத்தமரான மக்கள் கொண்டு கடவுள் திருப்பி எழுப்பினார் சத்தியத்தை சபையில வாங்குறதுக்கு. அதனால சபை திருப்பி கட்டப்பட்டு. ஆனா பேசுமா இருந்துச்சதோ திருப்பியும் அப்பவும் அப்போ இருந்த காலத்துல எழும்பினவங்க மாதிரி தீர்த்தவாதி இருந்த காலத்திலே சில பேர் எழுப்பினாங்க. அப்போஸ்தலர்களுடைய கையில ஆட்சி அதிகாரம் இருக்கவே இல்லை. என்ன ஆட்சி அதிகாரம்? நாட்டாட்சி அதிகாரம். அதனால அவங்க உபாகமம் 12, 13 அதுகள் எல்லாம் அப்ளை பண்ணிடலாம போச்சு. நான் யாராவது இந்த சமயத்தை விட வேற மாதிரி யாராவது வழிதப்ப பண்ணா அது காதோட காதா தெரிஞ்சுன்னா சொல்லி முதல் அவங்களை சாக்கொல்லு நீ என்று சீர்கவாதியில் கடந்த கத்தர் அரசாங்கத்தை அவங்களோட கையில கொடுத்திருந்தார். அதனால அவங்க கொண்டாங்களா ஆக்களை. இந்த சத்தியம் மெய்யான சத்தியம் வரலாற்று கிறிஸ்தவம். இது ரோமன் கத்தோலிக்கத்துக்கு முன் அந்த மார்க்க வேத கள்ளச்சபைக்கு முன்னுக்கு இருந்த சத்தியங்கள் 1ஆம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு அதுதான் நாங்க பிரசங்கிக்கிறோம். அதனால சுவிட்சர்லாந்துல பிரான்ஸ்ல ஜெர்மனியில அவங்க அரசு சப்போர்ட் பண்ணிச்சு. இதுக்கு எதிராக யாராவது இருக்கணும் ஒன்று நாட்டை விட்டோடு இல்லாட்டி சத்தம் போடாம இருக்கணும், இல்லாட்டி கொல்லுவோம் வெட்டுவோம். அதுல பட்டு கவனமாக அதை கையாண்டாங்க. ஏண்டா சத்தியத்தோட கலப்படம் செய்ய வலிக்கிட்டா அதுக்கு பிறகு சத்தியம் எங்க போதும். அதான் சங்கீதக்காரன் புலம்பி கத்துற மாதிரி அத்திவாரங்களும் நிர்மூலமாகுது, நீதிமான் என்ன செய்வார்? சத்தியம் சபைக்கே ஆதாரம் சத்தியம் தான். அந்த சத்தியத்துக்கு தூணா நிற்கிறான் சபை. இப்ப அத்திவாரமே இப்ப கலப்படமா போகுதுன்னா புறம் போறது விஷயத்துக்கு. அதனால ஆனா கத்தர் ரொனாலும் தந்த வார்த்தையை தரையில விடையில அவர் அங்கங்க 1-2 பேரை வச்சு அவர் அப்பப்ப உலகம் முழுவதும் தந்த ராஜ்யத்தை திரும்ப திரும்ப கட்டிக்கொண்டாந்து இருக்கிறார்.
அவர் போராட்டத்துக்கு இது அனுமதிக்கிறார். பிசாசையும் விட்டு நம்மளையும் விட்டு கடவுளுடைய மக்களா இருக்காங்க. கடைசியில வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து இதன்னு ஒரு நிர்விசாரம் வந்து கடைசியில சத்தியத்தோட என்ன கலந்தாலும் பரவாயில்லை என்ற மாதிரி ஒரு நிலைமையில் போகும். அது பாரம்பரியம் கலக்குது, மனுஷ ஜோசனையில் கலக்குது, மனுஷ ஜோசனையில் பாரம்பரியம் என்ற பேர்ல கலக்குது. அதுல அப்படி செய்யல என்ன செய்யறோம்? உண்மையில நாம சத்தியத்தை விற்கிறோம். சத்தியத்தை நாமளாவிடம் கொண்டு விற்கல. இருக்கிற சத்தியத்தோட பாரம்பரியத்தை பிள்ளையான வேற வசனத்துக்கு சத்தியத்தை முரணான பாரம்பரியங்களை சேர்த்தா சத்தியத்தை வித்துட்டோம். இதான் அதனுடைய அர்த்தம். இதான் அதனுடைய அர்த்தம். சத்தியத்தை விற்ற இவ மெய்ச்சபையில மட்டும்தான் சத்தியம் இருக்கும். சத்தியம் இருக்கிறது மெய்ச்சபையில மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லா சமயங்களும் சத்தியமும் போரியும் கலந்திருக்கும். சத்தியமும் போரியும் கலந்திருக்கும். அது ஒவ்வொரு விதங்கள்ல ஒவ்வொரு வடிவங்கள்ல கலந்திருக்கும். அதனால சத்தியம் இல்லாத சமயம் என்று ஒரு சமயமும் இல்லை. எல்லா சமயத்திலையும் சத்தியம் கலந்திருக்கிறது. ஆனா தனி சத்தியம் அங்க இருக்கு. அது கிறிஸ்துவ மட்டும்தான். கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் அந்த தனி சத்தியம் இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவ மட்டும்தான் சத்தியம். கிறிஸ்துவ மட்டும்தான் சத்தியம். அதனால விட்டா சைவ சமயம் கிறிஸ்துவையும் ஒரு விஷ்ணுவோட அவதாரமா ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க ரெடியா தான் இருக்கிறாங்க. அப்படிதான் கனவேலும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. எல்லா விநாயகர் படம், அந்த படம், இந்த படத்தோட கிறிஸ்து படமும் கடையில வச்சிருக்க அவங்க ரெடி. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவை சொன்னது அவர் நல்ல விஷயம், அவரையும் கடவுளை எல்லாம் வச்சிருக்காங்க. பிறகு நாமளும் எடுத்த அயல அதை பார்த்தோம்னா பாத்தி அவங்க கிறிஸ்துவையில ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சிருக்கிறாங்களா. அப்ப இங்க ப்ராப்ளம் என்ன? கிறிஸ்துவில மட்டும்தான் நம்புறியா, கிறிஸ்துவ மற்றதோட சேர்த்து நம்புறியோன்றது. அப்ப அங்க சத்தியம் இல்ல, அது பொய் அங்க இருக்குது. கிறிஸ்து ஒரு நாளும் பொய்களோட அவர் சேர்ந்து ஓடுற 10 இருக்கிற 11வது கடவுள் இல்லை. முகமதிய சமயத்தை எடுத்துக்கொண்ட அங்கேயும் சத்தியம் இருக்குது. ஆனா பொய்யோட கலந்து இருக்கு. அதனால சத்தியம் அங்க இருக்க வேண்டிய நாம பார்த்து அங்க சத்தியம் இருக்குதானே, அப்ப அது சமயம் சரிதானே என்று நாங்கள் சொல்ல இல்லை. அங்க பொய் கலந்து இருக்குது. அதனால அது பொய். கிறிஸ்துநாதர் நாசரேத்தூர் கிறிஸ்துதான். அவர் கன்னிமரி, அவர் கன்னிக்கு பிறந்தவர், அவர் பாவம் இல்லாமல் பிறந்தவர். அவர் அவற்றை பிறப்பு அவர் திரும்பி 2ஆம் தரம் பெற போறார். அவர்கள் இந்த பூமியை ஆளுகை செய்ய நியாயம் தீர்க்க போறார். எல்லா மக்களும் அவருக்கு முன்னால் நிகழ போறோம். இது எங்க பைபிள்ல யாவாகிறன் இல்ல, நான் குர்ஆன்ல இருந்து சொல்லுறேன். பாத்தியா, ஐயோ நம்ம பைபிள் இருக்குல்லப்பா. சத்தியம் இருக்குது. அது முழு சத்தியமா இல்லாட்டி சத்தியம் தொட அது கலப்படமா இருக்கு. கலப்படமா இருந்தா அதுக்கு பேர் போய் கலப்படம். என்ன நாங்கள் சொல்றோம், மெய்யான நேர்மையாளர்கள் உத்தமர்கள் எனக்கு முன்னால நட ஒழுங்கா இருந்து உத்தமனா. அந்த கலப்படம் வந்ததுதான் ஆண்டவருக்கு சரியான எரிச்சல் வந்தது. என்ன நடிக்கு இப்படி ஒரு கலப்படம் இருக்குது? என்ன கர்த்தர் அவர்ல வேற்றுமையின் அந்த மாறுதலின் நிழல் கூட இல்லை அவர்ல. அந்த மாறுற மாதிரி ஒரு அந்த ஷடோ கூட இல்லை அவர்ல. பியோர் ட்ரூத், முற்று முழுக்க உண்மையான கடவுள். அவருக்கு அந்த சுத்தமாக்கு வேற்றுமை மாறுதலின் நிழல்கள் இப்படி காட்டுற அல்லது உண்மையில மாற்றத்தையும் கொஞ்சம் சேர்த்தா அவ்வளவு அவருக்கு அந்த எரிச்சல் வரும். சத்தியத்தை கலக்குறவங்க. அதனால அதான் சொல்றோம், இந்த பூமியில ஒரே ஒரு சமயம் மட்டும்தான் சரியான சமயம், அது கடவுளுடைய சமயம். ஒரே ஒரு கடவுள் தான் அவர் உயிரோடு இருக்கிற உண்மையான கடவுள். கடவுள் என்று சொன்னா அவர் மனுஷர்களோட தொடர்புல இருக்கிற கடவுள். மனுஷர்களுக்காக அவர் தண்ணி ஒப்பு கொடுத்த கடவுள். அவர் எங்களை தண்ட பிள்ளைகளாக்குறதுக்கு தானும் மாம்சம் ரத்தம் எடுத்து வந்து அவர் எங்களுக்குள்ள வாழ்ந்து பாவமே இல்லாம அவர் மரணத்தையும் பேயையும் பாவத்தையும் சாக்கொள்றதுக்காக தான் செத்து, ஆனால் அந்த சக்தியிலால அவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியல. அதனால நான் தான் என்ன கொடுக்கிறேன், நான் திருப்பி எழும்புவேன். அதுல மனுஷ வரலாற்றிலேயே
செத்து உயிரோடு எழும்பின ஒரே ஒரு ஆளுடா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் நாம எல்லாம் பொய்ய நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஏண்டா உயிர்த்தெழுதல் இல்லை என்றா எங்களோட நம்பிக்கையே வீண். மற்ற இடங்கள் ஒன்றிலே உயிர்த்தெழுதல் இல்லை. அவங்களுடைய முகமடோ அல்லது அவர்களுடைய சித்தார்த்தனோ அல்லது அவர்களுடைய எவராயிருக்கலாம், செத்தவன் செத்ததான். ஆனா கிறிஸ்து மட்டும்தான் சொல்லி சொன்னபடி செத்து சொன்னபடி எழும்பின கடவுள். அதனால இந்த பூமியில வரலாற்றையே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னண்டு பிரிச்சிருக்கிற ஒரே புத்தருக்கு முன் புத்தருக்கு பின்ன, முகமதுக்கு முன்பு. ஏன் வரலாறை பிரிக்கப்படவில்லை? வரலாற்றில் கடவுள் மாம்சமானவர். அதான் அந்த பாயிண்ட். ஆகஸ்ட் சீசருடைய காலத்தில் வரலாறு, டிபேரிய சீசருடைய காலத்தில் அவர் எழும்பின உயிர்த்தெழும்பின கடவுள். அதில் நாங்கள் சும்மா கற்பனையில புராணம் சொல்ல இல்ல, கட்டுக்கதையை விட்டு விடையில இல்ல. அது இப்படி வந்தது, அத 10 தலை கொண்டிருந்தது, அது கை வைக்கல குஜங்கு மூஞ்சியா வந்தது, ஐயோ இது இப்படி வரைக்கல தண்ட புள்ளைய யாருன்னு தெரியாம சடாரண்டு சிவபெருமானுக்கு வந்து இருந்த ஜானையை வெட்டி மூஞ்சிய வச்சு விட்டேன், சிவபெருமானுக்கு தண்ட புள்ளைய மூஞ்சி தெரியல கண்டுபிடிக்க. இப்படி விசக்கதை கேட்கறது இல்லை என்கிற கடவுள். இதெல்லாம் வெறும் பைத்திய பம்மாத்து கதைகளால நிரப்பி போட்டு விநாயக பெருமானை ஜான மூஞ்சியன் என்று கொண்டிருக்கிறாங்க. குரங்கு மூஞ்சி, ஜான மூஞ்சி, முழு கற்பனை, யாவும் புனை கதை. இது வரலாறு, நாங்கள் கதைக்கிறது ஹிஸ்டரி. எப்படி நான் நீ உண்மையோ அது மாதிரி கிறிஸ்து உண்மை. ஆமே. அதனால உண்மை அதுதான். இது கலக்கையிலாது கலக்க மாற்று ஒன்றோட. அதில் அதை படுறதுக்கு சபைக்கு தான் நாம வேற வேணும். மெய்ச்சபைக்கிட்ட அது இருக்கு. அதில் டாக்டரினல் மேட்டர்ஸ் சரியான கவனமா இருக்கணும். நாம இந்த சத்தியங்களை விளங்கி நாம பெற்றுக்கொள்றது இல்ல. கலக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லாம போச்சுது. பேய்க்கு என்ன செய்யும்? சாத்தான் வெறுட்டி பார்க்கும். அதுக்கப்புறம் நம்மள கொல்லுவன், வெட்டுவன், சாக்கொல்லுவன் என்று சொல்லி சில பேரை அந்திபாஸ் மாதிரியா போல சில பேரை அதை சாக்கொண்டும் காட்டும். அதை கண்டோட நாங்களே சத்தியத்தை விட்டுடுவோம். என்ன செய்கிறதா? ஐயோ உசிர் தான் முக்கியம் என்று. மெய்ச்சபை உசிர் போனாலும் பரவாயில்ல, சத்தியம் போயிடக்கூடாது இருக்கிற சபை. அதனால கடைசி வரைக்கும் மில்லியன் பிசாசால சாத்தானால அதுகளும் சில வழியில செய்யலாம போய் ஒன்றும் செய்யலாம். நாம நிக்கிற எதிர்ப்பு காட்டுற எதிர்ப்புல அதனால சரியான முக்கியம் இந்த சத்தியம். சாத்தான் தந்திரங்களால சில வழியில் நாம சத்தியத்தை விற்கிறோம். சாத்தான் 3 விதத்தில் அந்த தந்திரத்தை காட்டும். ஒன்று எங்களை ஆசை காட்டி சத்தியத்தை விற்க செய்யும், அல்லது எங்களுக்கு ஒரு ஆசையும் இல்ல, மனுஷ ஞானங்களையும் பாரம்பரியங்களையும் வேதத்துக்கு முரணான வித அந்த கொள்கைகளையும் சத்தியத்தோட கலந்து சத்தியத்தை விற்க பண்ணிடுவங்களை, அல்லது அது டென்னிஞ்சரி வராட்டி எங்களை வெரிட்டி பாக் அல்லது பயமுறுத்தும், அல்லது அது உண்மையிலே சில அடிகளையும் சில காரியங்களையும் கத்தர் அனுமதிக்கும் எல்லா வரைக்கும் அது எங்கள் மேல செய்யும். கத்தர் அனுமதிக்கக்கூடியதான் சாத்தான் செய்யுது. அது சில வழியில எங்களுக்கு உண்டான சொத்துக்களை எடுக்க பண்ண கத்தர் அனுமதிக்கலாம். நாம சத்தியத்தை விற்கிறோமான்னு பார்க்க சில வழியில் எங்களோட உடம்புல கை வைக்க கடவுளை அனுமதிக்கலாம். நாங்கள் சத்தியத்தை விற்கிறோமான்னு பார்க்க. ஆனா ஜோபு போல பரிசுத்தவான்களுக்கு சொந்த மனசு கூட இன்னும் உம்மோட உண்மையில அனுப்பிடும். தூசி பட செத்து போய் ஐரியா என்னத்துக்கு இதே சத்தியம் குடிச்சு கொண்டு கிடக்குற இப்படியும் சொல்ல பார்க்குது, சொல்ல வச்சிச்சு. அதான் பொடி பைத்தியம் உனக்கு. இவ்வளவு உண்மையான சத்தியமான கடவுள்கிட்ட இருந்து இவ்வளவு பெற்றாம அவர்கிட்ட தீமையை பொருள் என்ன பிரச்சனை? சத்தியத்துக்காகத்தான் நான் நிற்பேன், அது செத்தாலும் பரவாயில்லை. அதான் அந்த ஸ்டாண்ட். சத்தியம் தான் எப்பயும். அது என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, சத்தியம் எப்பயும். எங்களுக்கு தெரியும் அந்த துன்பத்தை அனுமதிக்கிறவர் கிறிஸ்து. அந்த துன்பத்தை எங்களோட வாழ்க்கையில அனுமதிக்கிறவர் கிறிஸ்து. சுளைகளை புடைக்கிறதுக்கு அனுமதி கேட்டான், கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு வரைக்கும் நான் அனுமதி கொடுத்த மட்டும் அது உன்னை புடைக்கும். சரி, ஒரு கட்டத்துல சாக்கொல்ல தான் போறவங்களை கொண்டாலும் பரவாயில்ல, என்ன அவர் கொண்டு போட்டாலும் இன்னும் நான் அவரிலே நம்பிக்கையா இருப்பேன். ஆமே, ஏன்னா அவர் மட்டும்தான் உண்மை. அந்த உண்மையான கடவுளே எங்களை கொல்லுறதுக்கு தான் அவர் முடிவு பண்ணிருந்தா பரவாயில்லை.
அது எங்களுக்கு சரியான நன்மையா இருக்கும் என்றபடிதான் அப்படி செய்கிற. ஜொசாயாவை அவர் கொண்டு போட்டார். ஜொசாயோட வாழ்க்கைக்கு அது சரியான முக்கியமான விஷயமா இருந்தபடியார். அதெல்லாம் மறக்க கூடாது. நாம சத்தியத்துக்காக நாங்கள் பயமுறுத்தலையும் பிரிட்டங்களையும் ஒரு நாள் நாங்கள் அதுக்காக விற்கிறோம் சத்தியத்தை. இரண்டாவது விஷயம், அப்ப எங்களை உள்ளத்தின் நேர்மை, அத உள்ளத்தின் சத்தியம், மேனிய சத்தியங்களை விற்கிறதுக்கு அது எப்படி நமக்கு மேல நடக்கலாம், அதை எப்படி நாம விற்கிறதுக்கான முயற்சிகளை எங்கள எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அறியல்வாதிகளை சில நேரம் எங்களோடு கூட இருக்கிற நபர்கள் அல்லது அதிகாரிகள் நாங்கள் சத்தியமுள்ள ஆக்கள் என்றபடியால் எங்களை வெறுக்க வைக்கும் ஆக்களை அல்ல, அதிகாரங்கள் அல்லது எங்களுடைய நெருக்கமானவர்கள் எங்களை வெறுப்பின நாங்கள் சத்தியத்துக்கு நிற்கிறபடியால். 1 ராஜாக்கள் 22:8 ஆகாபுக்கு மிகாயாவுல வெறுப்பு பிடிக்காது. ஏன்? அவன் எப்பயுமே உண்மைதான் சொல்லுவான் ஐயா, அவன் எப்பயுமே உண்மை சொல்லுவான்ன்றதுனால அரசனுக்கு அவனை பிடிக்காது. விளங்கு அதுக்காக என்ன மிகாயா என்ன ஐயோ அரசன் மூஞ்சிக்கு நாம சரியான பிடிப்பில்லாம நடக்கிறோம், என்ன செய்யற அந்த நம்மள ஒரு வெறுப்பா போச்சு, என்ன வச்சு செய்ய போகுது. உள்ளதனையா சொல்லுவேன் சத்தியத்தை. கர்த்தர் என்ன சொல்லி இருக்காரோ அதைத்தான் நானும் சொல்லலாம். நான் புதுசா உனக்கு ஏற்ற மாதிரி கதைக்கிறது அப்படின்னு கதைக்கலாத அரசனே. அதுல ஆகாபுக்கு மிகாயாவை பிடிக்காது, ஏன்னா அவன் உண்மையை கதைக்கிறவன் என்றது. சில நேரம் எங்களோட கூட பிறந்த ஆக்களை அல்லது எங்களோட நெருக்கமான ஆக்களை வச்சு எங்களை பகுதி பண்ணலாம். ஏன்னா நம்மளை பகுதி பண்ணினா நமக்கு வெக்கம் வந்து நாம சில சத்தியத்தை விட்டுடுவோம். இஸ்மவேல் ஈசாக்க பகுதி பண்ணின மாதிரி அல்ல. ஆதியாகமம் 21:9 ஆதியாகமம் 21:9 பின்பு எகிப்து தேசத்தாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டார். பரியாசம் பண்ணுறது, பரிகசிக்கிறது, ஸ்காஃபிங், பரியாசம் பண்ணது, பகுடி பண்றது, எங்களை வெக்கம் படுத்துற விதமா கதைக்கிறது. அப்படி செய்யல சில வழியில் நாங்கள் சத்தியத்தை விட்டு போட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி இதை மாறுவோம். நாங்கள் சில பேர் சொல்லினோம், ஐயோ நீங்கள் உண்மையா வாழ வழிக்கிட்டீங்களா இந்த விதத்தில் நீங்கள் பிச்சைக்காரனாத்தான் கடைசியில் சாகணும். அல்ல, அப்படி ஒரு பழமொழிகளும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்குது, தமிழ்ல நாம பார்க்கணும். அந்த உண்மைய எல்லா நேரத்திலும் உண்மையோட நாம வாழ இல்லாத அப்பப்ப பொய்களும் சில நேரம் சொல்லத்தான் தேவைப்பாடு. அது குறள் திருக்குறளே மாதிரி இருக்குது இல்ல, அப்பப்ப பொய் சொல்லுறது பற்றி அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் எவ்வளவு சுத்துமாத், எவ்வளவு அந்த அதுல என்னவே அதை ஒன்றும் தெய்வ புலவர் இல்லை, அவர் நம்மள மாதிரி மனுஷ புலவர் தான், பாவ புலவர். எஸ், அல்ல உங்கள் புலவர்களில் சிலர் சொல்லி இருக்கிறார்கள். ஆமா, புலவர்கள் சொல்லி இருக்கிறது அல்ல, பைபிளுக்கு சார்பாயதாக 1-2 இருக்கு, அதையும் அவங்க கோட் பண்ணினது ஏதோ பவுல அவங்க எல்லாம் சுத்தமான சூசப்புள்ளி என்றபடியா இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த எழுத்தாக்கங்கள்ல இருந்து வேதத்துக்கு கிட்டமுட்ட நிக்கிற விஷயத்தை அவன் அப்ளை பண்ணினான். அது மாதிரி நாங்களும் பல சந்தர்ப்பத்தில் குரல் அது இதுகள் அப்ளை பண்ணுறோம். ஆனா அதுக்காக அவ தெய்வத்தால கொடுக்கப்பட்ட வாக்கு என்று நினைச்சாங்க செய்யற, அது மனுஷ ஞானம், அது கடவுளுடைய வார்த்தை இல்லை. உலக பொதுமறையாம் திருக்குறள், உலகத்துக்கு ஒரு பொதுமறை, அது நீ தான் சொல்லி கொண்டிருக்கிற வெள்ளக்காரண்ட போய்கள் உலக பொதுமறை உனக்கு தெரியுமா? வாட் இஸ் தட் என்ன அவன் கேட்பேன். No, எங்கட தமிழ் ஸ்டால் that it is உலக பொதுமறை. டேய்,
இங்க ஒரு மறையில நான் ஒரு மறையிலேயுமே இல்ல போ என்று சில அங்க இருக்க கொஞ்சம் இப்ப சொல்லு. ஏன்னா எனக்கு கடவுளே இல்ல போ என்ன பொது மரகதை இப்படி சோ தமிழாக்கள் தாங்களே தங்களை புழுகி கொண்டு திரிகிறது கூட தங்கள் எழுத்துக்களையும் வச்சுக்கொண்டு அது நாமல் இங்க இருக்கிற வழியல்ல. ஆனா வெள்ளைக்காரக்க எழுத்துக்களை பார்க்கணும் அவங்க வந்து பெருசா அப்படி புழுகுறது இல்ல. ஷேக்ஸ்பியர் எல்லாம் எழுதிங்க ஷேக்ஸ்பியர் அவன் புழுகி கொண்டு திரிகிறது. நம்ம ஆக்களா இருக்கிற கொஞ்சம் புழுகு கூட. சரி அது சத்தியம் தின்படி நாம நின்றா ஒன்று எங்களை வெறுப்பினம் அல்லது எங்களை பகுதி பண்ணுவினம் அதுகளை செய்வினம். அதிலையும் கடவுள் தந்த நாமத்தின் மகிமைக்காக தன்னில நாங்கள் எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறோம் என்றதை டெஸ்ட் பண்றதுக்காக அவர் எங்களை சொத்துகள்ல கை வச்சு அல்லது எங்களை பிள்ளைகள்ல கை வச்சு அல்லது எங்களே கை வச்சுட்டாருன்னா அது இன்னும் வாய்க்கு அவலா போயிடும். எங்களை பரிகாசம் பண்றாக்களுக்கு என்னதை கண்ட இந்த சேர்ச்சுக்கு போய் கடைசியில அப்ப அது சத்தியத்துக்கு இன்னும் ஏதோ பெரும் பிரச்சனை போல தெரியும். ஆனா நாம சத்தியத்தின்படி நடந்தா சத்தியத்தின்படி நாம நடந்து கொண்டு இருக்கல நாம தெளிவா சொல்ல கடவுள் தான் இவ்வளத்தையும் தந்தார் கடவுள் தான் இப்ப எடுக்கிறார் அதுகளை. அதனால நாங்கள் கூறி குறுக வேண்டிய தேவை இல்லை எங்களுக்கு. ஏண்டா எங்களோட மனச்சாட்சி தேவனுடைய ஆவியோட கூட சாட்சியா இருக்கு. நாங்க கத்தத்தை 10 கட்டளை கூட நாங்களுக்கு ஒன்றும் செய்யலையே. அதெல்லாம் சுத்தவங்க அப்படி என்ன இப்படி எல்லாம் இருக்குது. கடவுள் உங்களோட மெய்க்கடவுள் உங்களோட கூட என்னென்ற இப்படி இருப்பீங்க இப்படி இப்படி ஒரு வறுமையில இப்படி சொறி வந்து இப்படி உறைஞ்சி கொண்டு நான் இருப்பீங்க என்று கேட்கல. அவன் சொன்னால் அவர் என்ன சாக்கோண்டு ஓட்டான் நான் அவங்க ஏனென்ற அந்த கடவுளுக்கு தெரியும் நான் எப்படி உண்மையை அவருக்கு முன்னால வாழ்றேன் அல்லது உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வாழ்றேன் இந்த வாழ்க்கை. அப்பதான் நான் டிக்கெட்டை விதவையில கவனிக்காம விட்டு சாப்பாடு இல்லாம அவன் சாப்பிடாம இருக்க நான் சாப்பிட்ட கண்டனிகளோட எந்த வாழ்க்கையில என்ன பிள்ளைய நீங்கள் சொல்ல போறீர்கள். அப்படி என்ன பிள்ளைய தெரிஞ்சு நீங்கள் சொல்றதா சொன்னா பரவாயில்ல சொல்லுங்க நான் திருந்துறேன் இல்ல இல்ல அப்புறம் ஐயோ நீங்கள் எல்லாம் சும்மா உங்களுக்கு என்ன ஏன் இப்படி வந்தேன்னு தெரியல எனக்கு தெரியல உண்மையா வாழ்றேன் எனக்கு. ஆனா இப்ப நமக்கு தெரியும் கத்தர் எப்படி இதெல்லாம் டீல் பண்றாரு. அங்க ஆவி உலகத்துல நடக்கிற பிரச்சனைய கத்தர் காட்டுறார். சாத்தான் அவற்ற உண்மையான மக்களுக்கு எதிராக போர் செய்யறதுக்கு அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கிறான். தேவன் பரிசுத்த தூதர்களையும் அந்த விஷயத்துல அவர் நிப்பாட்டுறார். ஓகே விடு தள்ளு அது அவன் போராடட்டு எந்த பிள்ளை எப்படி போராட காட்டு பார்க்கணும் இந்த சாத்தானுக்கு. இது நமக்கு தெரியல இப்ப நமக்கு தெரியல ஏன் கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிச்சாலும் கூட அவன் என்ன கவனம் அவன்ல கை வைக்காத இவ்வளவு இல்ல 2ஆம் தரம் போய் மேல் முறையீடு சரி உடம்புல கையே ஆனா உயிர் ஒன்றும் செய்யலாது. அப்ப கூட எதுவரைக்கும் அது கையாளணும் என்றதை முடிவு பண்றது கர்த்தர்தான். அதனால நமக்கு மற்றவர்கள் எங்களை குறிச்சு என்ன மாதிரி பரிகாசம் பண்றினம் எங்களுடைய விஷயங்களை குறித்து அவர்கள் பகுடி பண்றினம் என்றதால நாங்கள் சத்தியத்தை அடிக்கலாது. சத்தியத்தை உண்மையாகவே சத்தியத்துக்கு அளிக்கிற மனுஷன் சத்தியத்தை அளிக்க மாட்டார். ஏற்கனவே சத்தியத்தை வித்ததுகள் இப்படி வரைக்கும் புசுக்கந்து வித்துட்டு போட்டு போயிடும். ஒரு விதி யோசனை ஐயோ நாங்கள் முதல் பைபிள் அறியறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கு நாங்களப்பா. நான் பைபிளை படிக்காம சும்மா இருக்கல எனக்கு எல்லாம் ஒழுங்காத்தானே இருந்தது. ஏன் நான் பைபிளை படிக்கல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது ஏண்டா உண்மையில அதுக்கு சத்தியம் தெரியாது. இதுக்கு முன்னுக்கு ஏண்டா சத்தியம் தெரிஞ்சவன் சத்தியத்துக்காக என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுவானு. ஏன் எனக்கு இப்படி வருதுன்னு கேட்க மாட்டான். ஏண்டா சத்தியத்தின்படி அவனுக்கு சத்தியம் தெரியும். சத்தியம் தெரியாதான் ஏனப்பா இப்படி வருது தெரியாது. அதுக்கு நம்ம இனிதான் பிசாசு கொஞ்சம் உங்களை வேலை செய்யும். அது வந்து என்ன ஜோபுட விஷயங்களும் தெரியும் தானே. அப்ப இருக்கலாம். ஆனா உண்மையில அவன் சத்தியமான மனுஷன். உனக்கு சத்தியம் தெரியுமோண்டானே கேள்வி. அச்சா கூட சத்தியத்தை தெரிஞ்சு ஓட்டு
அப்படித்தான் நாங்கள் சத்தியத்தின்படி வாழறோம். அப்படி வாழைக்குள்ள எங்களுக்கு இந்த உலகத்தாட்கள் மாதிரி பல விஷயங்கள் கைகுடி வர இல்லை, அல்லது எங்களுடைய மனசி பிள்ளைகள் எங்களை ஏசுறதுக்கும் ஏற்ற மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருக்குது. அதான் நாங்கள் சோம்பல்களும் நாங்கள் சோம்பறிகளும் உழைக்காதையாகிறோம் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் ஆனா அவரோட இச்சை கேட்க மாதிரி நாங்கள் வாழ இல்லை. அப்படி அவரோட பொய்களுக்கும் புரட்டுகளுக்கும் சுத்து மாற்றலுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் உழைத்து கொண்டு வர இல்லை. அவர்களுடைய பவுசு காட்டுறதுக்கும் அவர்களுடைய இந்த உலகத்தினுடைய பொருளாசைக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் உழைக்க இல்லை. கத்தர் உழைக்க விட இல்லை. அப்படி வர எங்களுக்கு தான் இப்படி இருக்கும், ஒரே இப்படித்தான்ங்கிற வாழ்க்கை. அப்ப இது இந்த சேர்ச்சுக்கு போனா அப்புறம் இப்படி வருது. அப்ப இப்படிலாம் நிறைய சத்தியத்தை உண்மையில சத்தியத்தின்படி சத்தியத்தால மீட்கப்பட்டிருந்தா அப்படி பைத்தியக்காரி கடவுளா இப்படி வச்சிருக்காரு. இங்க கடவுள்கிட்ட வராது, நீங்கள் வராதால இன்னும் பிரச்சனையா கிடக்குது. நாமளும் அப்படிதான் இப்போ நீ கடவுளை சேவிக்கிறவன் உங்களை கடவுள் இப்படி வச்சிருக்கிறார். அதை சேர்த்துக்கலாம் அவளுங்க முதல் கடவுளை தேடி ஜெபி பண்ணாம எங்களுக்கு சத்தியம் அங்க இல்லை என்று, சத்தியம் அங்க இல்லை என்று அதனால இன்டெகிரிட்டி மனசி ஜோபு 2:6 2:9 அதுக்காக இன்னும் உம்முடைய சத்தியத்துல நிப்பீரோ, இன்னும் உம்முடைய சத்தியத்துல நிப்பீரோ. ஜோபு 2 6 ஜோபு 2:6 2:9 அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய சத்தியத்தில் உறுதியாய் நிக்கிறீரோ. கடவுளை தூசிச்சுட்டு உசிர விடையா, உசிர விட்டு போட்டு யாருக்கு முன்னால போய் நிக்கிறது? அது அந்த மனுஷிக்கு விட அங்கே உசிர தந்தவருக்கு முன்னாலும் போய் நிக்கணும் கடைசியில. அப்ப இவ்வளவு அவமானமா இருக்கும் அவருக்கு. இவ்வளவு நாளும் உனக்கு இவ்வளவு நன்மை செய்யணாண்ட ஏன்டா கடைசி நேரத்தில் இப்படி என்ன தூசிச்ச நீ? அதுக்கு அவன் பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற பைத்தியமா உனக்கு? கடவுள கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ? பெறுவோம், பிரச்சனை இல்லை. அதனால தேவன தூசி மண்டேக்கள் அங்க அந்த சரியான ஒரு பிரச்சனையான அந்த ஸ்டேட் மனதில் அது லேசில அங்கீகரிக்க முடியாத வார்த்தை பிரிவாங்க. அது பைத்தியங்களான் அப்படி கதைக்கு கடவுளை தூசி கடவுளை சத்தியத்தை விட்டுடு, அது பைத்தியங்களான் அப்படி கதைக்கிறது. உண்மையில எங்கள் அதிகாரிகள் எங்களுடைய கூட பிறந்த சகோதரங்கள் சத்தியத்தை விட்டுடுன்னு சொன்னீங்க, உண்மையில அது பைத்தியம். அதான் அப்படி கதைச்சு கொண்டிருக்கு. அவர்களுக்கு ஏற்கனவே பாவத்துக்குள்ள பிறந்து பைத்தியத்தில் கிடக்கு. இப்ப இன்னும் இத அந்த வார்த்தைய வாயால உச்சரிக்கல அப்ப பைத்தியம் கூட்டிருக்கு. அதனால பிடிக்காது. என்ன பைத்தியம் பேசுற பைத்தியங்க நிறைய கதைக்கிறீர்கள். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே கடவுள் கிறிஸ்து, அவற்ற வசனத்தின்படியே நாங்கள் வாழுறோம். அப்படி வாழைகளை கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி சில வேளையில தலை சாய்க்கவே இடம் இல்லாம தான் அவர் வாழ்ந்தார். நமக்கு இந்த வீட்டை ஒரு அளவுக்கு தந்ததே வெளியில நீங்க உங்களோட காசுல பற்றி ஒன்று இருந்து கொள்ளுங்க. கத்தரும் நாங்களும் தான். அதுல சத்தியத்தை விக்க இயலாது. அந்த ஆர்கியூமெண்ட் சத்தியத்தை சத்தியம் இந்த மனுஷன் கிறிஸ்துவனுடைய பிறப்பையே கொண்டாட மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜுக்கு என்ன மாதிரி இருக்கு? நீர் கிறிஸ்தவன் தானோ, நீர் கிறிஸ்டியனோ என்றால் அவங்க ஏன்னா அவங்களுக்கு இப்ப யோசனை கிறிஸ்டியன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. இப்ப ஏறி நின்று குற்றஞ்சாட்டுனது என்ன? இவர் இவ்வளவு முக்கியமான அந்த கிறிஸ்துமஸையே இவர் சபையில நிப்பாட்டிட்டார். அப்ப கேட்கிறவனுக்கு ஒரு பக்கம் மற்றவங்க பரவாயில்ல. உண்மையான யாராவது இந்த நம்ம சச்சிதானந்தம் மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தா ஜட்ஜா அப்ப பரவாயில்ல நம்ம கட்சி போல இருக்குது என்று உள்ளுக்கு யோசிச்சிருப்பாங்க. இல்ல இது சிவபூமியோட அவசியம், நீ சிவபூமிக்கு தூரமானவன் அல்லன்றவன். அப்ப அப்ப இது அப்படியா என்று அந்த சத்தமில்லாம இருந்து கொண்டு சரி. அப்ப
இப்ப இப்படியெல்லாம் சொல்ல அந்த கேஸ் எங்கால பக்கம் சாய கூட சாய்வுக்கு பொருத்தமா இருக்கும். அவங்களுக்கு நாமள இப்ப சேச்சுக்கு புனையா நடந்து இருக்கிறோம். இப்ப இந்த நேரத்தில் சத்தியத்தை விக்கிறதா சத்தியத்தை இறுக்கி பிடிச்சு கொண்டு நிக்கிறதா? அங்கதான் விஷயம். அதுல எங்கட ஆட்கள் பார்த்து என்ன நிக்க போறான், ஜட்ஜ் என்ன பற்றி தீர்ப்பு சொல்ல போறான் என்றதுக்காக எல்லாம் நாம சத்தியத்தை விக்க இயலாது. சத்தியம் சத்தியம் தான். இது அதுங்களுடைய கோட்பாட்டுல வேதத்துல அது இருக்குது. கிறிஸ்து பிறந்தது, நாங்கள் அதை மறுதளிக்கிறோம். கிறிஸ்து பிறந்த கொண்டாட சொல்லி பைபிள் எங்களுக்கு சொல்லல, அதுல நாங்கள் அதை நிப்பாட்டலாம். ரெண்டா அப்ப அவனுக்கு அவன் சத்தியம் கிளிக் பண்ணி அப்படி பைபிள் இருக்குது ஒண்ணு. சத்தியத்தை விற்காத ஆட்கள் நாங்கள் இன்றைக்கும் எழும்பி நிமிந்து நிற்போம். ஆனா சத்தியத்தை வித்தவங்கள், சத்தியத்துக்காக எங்களை குற்றம் சார்ந்தவங்க விழுந்து மண் கவர்றதுக்கு திறக்கிற ஏண்டா அது யாருக்கு எதிரான கலகம்? யார குத்துறிய? சத்தியத்துக்கு எதிரான கலகம். அதனால தெய்வம் நின்று கொல்லும், கத்தர் நின்று கொல்லுவார். கத்தர் நின்று அடிப்பார். இந்த விஷயங்கள் எல்லாம் மேல அடிக்கிற சரி. அதனால கவனம். நாம சத்தியத்தை விற்காது. சத்தியம் ஒரு காலம் விற்கல. அது எங்களை 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 வெறுத்தாலும் பரவாயில்ல, எங்களை நக்கல் அடிச்சாலும் பரவாயில்ல. அது வெறுட்டுனது அது அது இது அப்ரைட். இது எங்களுடைய நேர்மை இல்ல, அது உள்ளத்தின் நேர்மை. உள்ளத்துல சத்தியம் இருக்குன்னா அது அது அந்த அது முதல் கொள்கை. அது தீர்ப்புல சத்தியம் இருந்திருக்க வரும். அதாவது உள்ளத்துல சத்தியம் நின்று ஒன்று. அது தீர்ப்புல சத்தியம் பிழைச்சு போயிருந்தா இப்படியான நிலைமைகள் வரைக்கும் மாறும். அதோ அப்ப பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து நிக்கிறாங்க. அப்ப சபையில அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு பேர் படிச்சவங்க எல்லாம் மங்கள நிக்கிறாங்க, எவ்வளவு பெரும் பெருமாக்கள். நீ என்னடாப்பா நீங்கள் ஒரு இதுவும் தெரியாது வலிக்கிட்டு இங்க பாரு, எத்தனை எத்தனை வருஷக்கணக்கா இவ்வளவு பெரிய சபைகள் எல்லாம் கட்டி எவ்வளவு பேர் இதுல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுறவங்க எல்லாரு. நீங்க புதுசா என்ன சொல்லுற? அவங்கள பார்த்தாலும் திருந்தன் ஏண்டா நீ அந்த அளவுக்கு படிக்கலே. அப்படி இருக்கு இந்த. அப்ப நாம கடைசியில சத்தியத்தை விற்க வேண்டி வரப்போகுது அல்ல, விற்க வேண்டி வரப்போகுது. அப்ப நாம சொல்லும், நான் என் உத்தமத்திலே நிற்பேன். அவ படிச்சையாக்கள்ல நான் சத்தியம் தெரியல, நான் படிக்காதால் தான் எனக்கு சத்தியம் தெரியும். சத்தியமாவது யாது? கிறிஸ்துவே சத்தியம். ஆயால கடவுளை ஆராதிக்கிற முறை கடவுளே அதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதனால நாங்கள் சத்தியத்தின் படிதான் அவர் ஆராதிக்கணும். அவர் வெளிப்படுத்தின முறையின்படி ஆராதிக்கிற, வேதத்தின்படி ஆராதிதான் சத்தியம். அதை விட்டு போட்டு நாம நினைச்ச மனுஷ யோசனைகள் நாமளே ஏதாவது நல்லா இருக்கும் யோசிக்கிறோம் எல்லாம் சேர்த்து கடவுளை ஆராதிக்கிறோம். அது சத்தியத்தோட கலந்து போகுது, சத்தியத்தோட கலந்து போகுது. அது அப்பெரும் மாணிக்கவாசரும் பாடின பாட்டுகள் மாதிரி. அது கடைசியில அவங்க தெய்வத்தை உருகி உருகி பாடினார்கள். அவர்களுடைய இதுல ஐயோ நித்திய ராஜாவே இதுன்னு அதை கேட்கல எவ்வளவு நல்லா, ஐயோ உணர்ச்சியில நல்லா இருக்குது. ஆனா மண்டையில விட அப்படி ஒன்று இல்ல. ஆனா அவன் உணர்ச்சியில அப்படி கருத்து கொண்டு கிடக்கிறான். எங்களுடைய ஆராதனைகள் உணர்ச்சியும் இருக்குது, அதுக்கு மேல சத்தியம் தீர்ப்புல இருந்து அது வருகிறது. தீர்ப்பு சத்தியத்தின் படிதான் உணர்ச்சியை நாங்கள் ஒழுங்குபடுத்துறோம். உணர்ச்சியை காட்டாறு மாதிரி வெள்ளமா விட்டு போட்டு மண்டைய கழுவி போட்டு நாங்கள் செய்ததா ரெண்டா சத்தியம் தெரியாது, வெறும் உணர்ச்சி. அந்த உணர்விலே ஒரு பூரிப்பு, உணர்விலே ஒரு உண்மை, உணர்ச்சியிலேயே நாங்கள் கடவுளை ஆராதிக்கிறோம் என்ற ஒரு திருப்தி. அது இல்லாம நாங்கள் அப்படி செய்யல. அவ்வளவு நானும் அப்படித்தானே செய்தேன் நான் என்று அந்த ஒரு வேகத்தில் ஒரு உணர்ச்சியில அது அப்படித்தான் உண்டு. ஆனா ஐயோ இந்த மண்டையில புலையா இருந்தது. தீர்ப்பு சத்தியம் புழைச்சு போச்சு எனக்கு. அதனால அப்ப அதால நாம சரியான ஸ்ட்ரிக்டா இன்னும் இதாயிருக்கிறோம். அவங்க அலேலுயா அலேலுயா நித்ரியாக்கலாம் அல்லேலுயா என்று அதே ஒரு பகுடியா நக்கலா கடைசியில பிரசங்கத்துல அப்ப ரெண்டு மூணு பேர் நித்த சொல்றாங்க. அப்ப நரகம் போக வேண்டிய ஆட்கள் இருக்க கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலுயா. அங்க இருந்த ஒன்று மில்லாடி இது அல்லேலுயா அல்லேலுயா சொல்லுது. அங்க ஹொல்லண்ட ஒரே சிரிப்பு.
இவ்வளவு ட்ரம் அடிச்சே நித்திர கொள்ளுமாண்டா, இங்க ஒரு ட்ரம்மும் இல்லை. அப்ப எப்படி நமக்கு நித்திர வரும்? அப்ப அந்த டைம்ல நாம எவ்வளவு சீரியஸா அப்ப இங்க பிரசங்கங்கள் இருப்போம். மெய் சபையில நித்திர கொள்ளுறது சரியான குறைவு. ஆனா ஏனண்டா அது யார ஆராதிக்கிறோம், என்ன நடக்குது, அதுக்கான ஆயத்தங்கள் என்னன்றது நாம சரியான கவனமா தான் வரும். அப்படித்தான் ஏதாவது உடல் நலம் குறைவு அது இல்லைன்னா நம்ம சொல்லிட்டு பின்னுக்கு தள்ளினா அப்ப ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அது தெரியும் என்ன நடக்குது. மற்றபடி ஒவ்வொரு கிழமை நித்திர கொள்ளுற வந்து விழுந்து விழுந்து இல்ல வயசு போச்சுன்னா நாங்கள் அதை ஒரு பொருட்டா எடுக்கிறது இல்லை. இல்ல அது சரி, வயசு போய் நீ என்ன செய்யறது, அது இயலாது. 75 80 எல்லாம் கொண்டு வந்து வச்சு விளத்துக்கும் கேட்டு கொண்டு சும்மா கேட்கறதுக்கே மண்டை எல்லாம் இதாண்டு இளமாக்களுக்கு. இது இது 75க்கு எல்லாம் 75க்கு கடவுள் வச்சிருக்கிறாரோ தெரியல. அப்ப அது பிரசங்கம், அது நம்மட பிரசங்கம் பரவாயில்ல. அது சில பேர் பிரசங்கம் பண்ணாலே சும்மா இருக்கு, நமக்கே நித்திரான் வந்துடுது. அது சில பேரை பார்த்தது சத்தியம் இல்லாட்டி நாமளும் எத்தனை நேரம் பைபிளை திருப்புறது, ஏதோ பைபிளை படிக்கிறோம் நமக்கே வருது. கடைசியில் என்ன பண்ண நாமளும் என்னடா அது செத்த வீட்டுக்கு செய்த மாதிரியே பிரசங்கம் போய்கொண்டு. ஆனா சில இருந்தா போல பிரசங்கத்துல சொல்றதுண்டு ஒன்றும் இல்லை, ஒரு கத்தல் ஒரு இது. ஐயோ அதாவது மனுஷிய வந்து மாறன் சொல்லுதண்டு நீங்கள் ஒரு கத்தி கொண்டிருந்த நீங்களா என்ன செய்த நீங்கள் இன்றைக்கு அதை சரி சரி விடுங்கோ, இது என்ன செய்யறது அவர் இப்படி எத்தனை பேரை பார்த்து உசுப்பி வச்சிருக்கிறீங்க. ஐயோ நாங்கள் இங்க வெறும் மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் இல்ல, சத்தியத்தை கதை கேட்கல. அது எங்களுக்கு அதை கேட்கிற ஆக்களுக்குள்ளே அதை கொண்டு வரப்பாங்கிறோம். அங்க விஷயம் இருக்குது, அதனால அதை அறுத்து இதன்றோம். இது ஒரு விஷயம் இல்லை. ஆனா கத்தைக்குள்ள நெய்ந்தால் போட்டு இப்படி கத்துறா, ஐயோ ஒரே விஷயத்தை தான் கத்துறான் பாவி. அப்ப அதுவும் ஒரு பிரச்சனை. இப்படி ரிஃபார்ம் சர்ச்சஸ்ல இன்னும் கூட பிரச்சனை தான் எங்களுக்கு, சத்தியத்தை சரியா ஆக்களுக்குள்ள கொண்டு போறதுக்கு. அதுதான் நாம ஜபத்தோட யார் ஆராதிக்க வரோம், இன்றைக்கு ஆற்ற நாள் என்றதுல எல்லாம் சரியான கவனமா இருக்கிறோம். சாப்பாடுகள் கணக்கா குறைச்சு கூட எடுத்து அப்புறம் அதே ஒரு பெரிய கொட்டாவி எல்லாம் வந்துடும். கெட்ட 3ஆம் கட்டளையில கடவுள் நம்மள இன்றைக்கு பார்த்து கடவுள் நமக்கு என்ன செய்ய போறாரு ஐயோ என்று சொல்லி எவ்வளவு கவனம் வரும். சோ ஃபைன், சத்தியம் அது விற்கப்பட இயலாது, விற்க இயலாது, ஒரு நாள் விற்க கூடாது. அது என்ன வெறுத்தா என்ன பரியாசம் பண்ணின என்ன அவர்கள் பைத்தியமா இருக்கிறேன், அதால அப்படி சொல்லுறேன். அவ்வளவுதான் அதனுடைய முடிவு. அதுல நாங்கள் இதை மனதில் வச்சிருப்போம். இந்த 2 விஷயம், ஒன்று வந்து தீர்ப்பு சத்தியங்கள், அது சாத்தானங்களோட டீல் பண்ணும். அடுத்தது உள்ளத்தின் சத்தியம், மற்றது செயல் வார்த்தையுள்ள சத்தியம் எங்களை சுத்தி இருக்கிற ஆக்கள் எங்களோட டீல் பண்ணுகிறோம். அது எங்களுடைய சொந்தம், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய அதிகாரிகள், அவர்கள் ஒன்றில் அதை வெறுப்பார செய்வினம் அல்லது பரியாசத்தால எங்களை சத்தியத்தை விற்க வைப்பினோம். நாம சரியான கவனமா இருக்கணும். நாங்கள் சத்தியம் சத்தியம் அறிஞ்சு சத்தியத்தின்படி வாழ்றா உசிர் போனாலும் பரவாயில்ல, சத்தியத்தினால நாங்கள் விற்க மாட்டோம். குடும்பம் வெறுத்தாலும் சரி சத்தியத்துக்காக நிற்போம். குடும்பங்கள் வெறுத்தாலும் சரி சத்தியத்துக்காக நிற்போம். எங்களோட சொந்தக்காரர் எங்களோட கதைக்க வர மாதிரி அவங்களுக்கு வெக்கமா இருக்கு, நாமல் சோச்சுக்கு போறது. அதனால அவங்க ஐயோ அதுக்காக நாங்களும் உங்களை வெறுக்கையில பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சத்தியம் தெரிஞ்சு எங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் பரியாசம் பண்ணுங்கள் வெறுப்பியல் என்று பைபிள் சொல்லுது. அதனால எங்களுக்கு அதுல ஆச்சரியம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஏற்ற வேளையில அவர்களையும் வருத்தையாக்களையும் நம்மளோட அவர் விளங்க பண்றதுக்கும் அவர் போதுமா இருக்கிறார். சில வேளையில அவர்களையும் ரட்சிக்கவும் கர்த்தரால முடியும். ஆயுதம் கூட துள்ளினா அக்களை போட்டு தள்ளையும் முடியும் அவரால். அதனால எங்களுடைய ஆண்டரை பற்றி வடிவ தெரியும். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள சத்தியத்தை உறுதியா கட்டியா பிடிச்சு அதை தக்க வச்சுக்கொள்ள தேவனங்களுக்கு தொடர்ந்தும் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென்.